எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். ஆக்டர் நெப்போலியன் தன்னுடைய மூத்த மகனான தனுஷ் அவங்கள பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆக்டர் நெப்போலியன் வந்து ஒரு ஆக்டரா, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா சக்ஸஸ் பண்ணாரா, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக சக்ஸஸ் பண்ணாரா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக 100% இல்லை. பட் ஒரு அப்பாவா, ஒரு சிறந்த தந்தையாக சக்ஸஸ் பண்ணாரான்னு கேட்டால் இஸ் அஃப்கோர்ஸ் ஒரு சிறந்த தந்தையாக 100% வந்து அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய மூத்த மகன் தனுஷ் அவங்களுக்கு 10 வயசில் மஸ்குலர் டிசீஸ் அப்படின்ற ஒரு நோய் வருது. திடீர்னு ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த ஒரு பையன் வீல் சேரில் உட்காந்தா எவ்வளோ மோசமானதாக இருக்கும் வாழ்க்கை. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் எதுவுமே கை கொடுக்கல. இதன் பிறகு ட்ரீட்மெண்ட்டுன்னு பையனோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண முடியாது. குழந்தையோட படிப்பும் முக்கியம், குழந்தையோட எதிர்காலமும் ரொம்ப அவசியம். ஸோ இங்கே இருந்தோன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் ப்ராப்பராக கிடைக்காது. குழந்தையோட எஜுகேஷனும் பாதிக்கப்படும். ஏன்னா இங்கே யாருமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்க பசங்களை வந்து ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. ஐயோ பாவம் அப்படின்றது, ஒரு மாதிரி அவங்க முன்னாடியே கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகளை பேசுறது. ஸோ இதெல்லாம் செட் ஆகாதுன்னு தனுஷே சொன்னதன் காரணமாக இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் பவர், பொலிட்டிக்கல் லீடராக இருந்திருந்தார் இல்லையா டிஎம்கேல, அது அப்புறம் நிறைய கால் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கே போயிட்டு செட்டில் ஆகிட்டாரு. அங்கே அனிமேஷனில் 4th இயர் வரைக்குமே தனுஷ் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது தனுஷ் அவங்களுக்கு 26 வயசாகுது. போன வாரம் தான் திருநெல்வேலியில் இருக்கிற அக்ஷயா அப்படின்றவங்க கூட வீடியோ கால் மூலமாக என்கேஜ்மெண்ட் ஆச்சு. இப்போ வந்து திருமணத்தை வந்து ஜப்பானில் டோக்கியோவில் வைக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஆக்டர் நெப்போலியன். உடனே இங்கே கேள்விகள் பஞ்சமாக கேள்விகளுக்கு. ஏன் இந்தியாவில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை யூஎஸில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஏன் ஜப்பானில் கல்யாணம் பண்ணுறாருன்னு கேள்விகள். அதற்கு என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, அவரோட கல்யாணத்தை வந்து இந்தியாவில் பண்ணணுன்னு தான் அவங்களுக்கு ஆசை. பட் இந்தியாவுக்கு அவங்களால ஃப்ளைட்டில் வர முடியாது. உடல்நல குறைவுகள் நிறைய ஏற்படும். ஸோ ஃப்ளைட்டில் வர முடியாததன் காரணமாக செகண்டரி ஆப்ஷனாக என்னத்தை சூஸ் பண்ணலான்னு பார்த்தா கப்பலில் போகலாம். பட் கப்பலில் போகலாம் அப்படின்னு வந்தால் 70 நாள் 70 days வந்து கப்பலில் ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு வரணுமா. கல்யாணம் முடிஞ்சதும் மறுபடியும் 70 days ஸ்பெண்ட் பண்ணி யூஎஸ் போகணுமா. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஓகே, ஜப்பானில் இருக்கிற டோக்கியோலையே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. இது கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஆக்டர் நெப்போலியன் வந்து நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அப்புறம் ஜப்பானோட தூதர அவங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. இன்னொரு விதமான கேள்விகளும் இருக்குது. இங்கே சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அமெரிக்காவில், ஜப்பானில் செலவு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் கூடவே சேர்த்து வீல் சேரில் போயிட்டுருக்காரு. இவருக்கெல்லாம் கல்யாணம் தேவைதானா? பணம் இருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்களா? அந்த பொண்ணை எவ்வளோ கோடி கொடுத்து பேரம் பேசினாங்க? இப்படி பல்வேறு விதமான கேள்விகள், மோசமான கேள்விகள், மோசமான கமெண்ட்ஸ். பட் இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல், பதில் சொல்லாமல் கடந்து போகிறது எவ்வளவு புத்திசாலித்தனம்னா, நம்மளோட இன்னர் பீஸை வந்து எதுவும் கெடுக்காமல் இருக்கும். நம்மளோட இன்னர் பீஸ் அப்படியே இருக்கணும்னா, நம்ம தேவையற்ற கேள்விகளுக்கு, தேவையற்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் நகர்ந்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நினைக்கணும். பட் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒரு வீல் சேரில் போகிறவங்களோட கல்யாணத்தை ஏன் இவ்வளவு மோசமாக மக்கள் நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை. இது ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு தம்பியா, ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு பையனை நல்லா பார்த்துக்குது. ஸோ அந்தந்த ஏஜில் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்களே கஷ்டப்படலை, அவங்களே குறைவாக பாரமாக நினைக்காத ஒரு விஷயத்த, கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், நம்ம சொல்கிற வார்த்தைகள், நம்ம போடுற கமெண்ட்ஸ், நம்ம போடுற விமர்சனங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட நிம்மதியை மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தோட நிம்மதியையே கெடுக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கூடவே சேர்த்து டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் காந்தன் இப்படி ஒரு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டாக்டர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்டர் நெப்போலியன் கிட்ட பணம் இருக்குன்ற காரணத்துக்காக தன்னோட கை கால் முடியாத, கை கால் விளங்காத ஒரு பையனை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நெப்போலியன் வந்து நாசமாக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு டாக்டர் கேட்டிருக்காரு. கூடவே சேர்த்து என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருக்காருன்னா, அந்த பையனால் அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழவே முடியாது.
ஃபிசிக்கலாக. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சே ஏன் அந்த பொண்ணை பாலுங்கிணத்துல தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் அந்த டாக்டர் வந்து கேட்டிருக்காரு. இதை பற்றி சரியான புரிதல் இல்லாத நம்மள மாதிரி மனிதர்கள் பேசலாம். பட் சரியான புரிதல் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இது மாதிரி பேசலாமா? இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து விமர்சனம் செய்யலாமா? அப்போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? செகண்ட் கொஸ்டின், இங்கே எல்லா திருமணங்களுமே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குதா? அப்படின்ற கேள்வியை அந்த டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ நீங்கள் யாராவது உங்கள் மைண்டில் உங்கள் மனசில் என்ன ஓடினாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கை கால் ஊனமாக இருக்கிறதுலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இங்கே நிறைய பேருக்கு மனசு ஊனமாக இருக்குது. மனசால் நிறைய வக்கரமான விஷயங்களை யோசிக்கிறாங்க. மனசால் நிறைய கேவலமான எண்ணங்கள் அவங்க மனசுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நல்ல மனசு இருக்கவங்க தான் கல்யாணம் பண்ணணும். நல்ல மனசு இல்லாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே 100ல் ஒரு 2-3 பீப்புளுக்கு தான் மேபி கல்யாணமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்களே, ஆக்டர் நெப்போலியன் அவங்களோட தந்தை பாசத்துக்கும் தனுஷ் அவங்களோட திருமணத்துக்கும் அட்வான்ஸாக நம்மளோட விஷஸை சொல்லிப்போம். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.